இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று சொல்கிறது. நீங்கள் இப்படி பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டின் வருவாய் பெருக்கம் எவ்வளவு? நேரடி வரி, மறைமுக வரி, எல்லாவற்றுக்கும் வரி. உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, வேட்டிக்கு வரி, சட்டைக்கு வரி, சேலைக்கு வரி, நகைக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட் ரொட்டிக்கு வரி 18 விழுக்காடு. ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. நாடு யாருக்கானது என்று பாருங்கள். பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி. கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி இந்த திறன் கருவிக்கு வரி. நடக்க இயலாதவர்கள் பயன்படுத்துகிற 3 சக்கர வாகனத்திற்கு வரி. ஆனால் இவ்வளவு வரி. ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும் போது பட்ஜெட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகியிருக்கிறது. இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக, சாலை போடுதல், பராமரித்திற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? அப்ப இந்த வரி எல்லாம் எங்க? வெறும் வரியை மட்டும் வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எவ்வளவு மோசமான ஆட்சி முறை. நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து என்று ஒன்று உண்டா? விண்ணூர்தி நடத்தலாம், வானூர்தியை நடத்தலாம். வானூர்தியை நடத்தி அதில் படித்த இளைஞர்கள், பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாம். போக்குவரத்து, நீங்கள் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர வேற எந்த விமானமும் கிடையாது, எந்த வானூர்தியும் கிடையாது. வளர்ச்சி என்பது அவசரமா கோயம்புத்தூர் போகணும், அல்லது கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சந்திக்கணும், திருப்பி மும்பை போகணும், மும்பையிலிருந்து சென்னை வரணும். இப்படியெல்லாம் பயணப்படும் போதுதான் நீங்க வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். காலையில் நீங்க கோயம்புத்தூருக்கு போனால் மாலையில் வண்டி இருக்காது, திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் பயணிக்க முடியும் என்றால் ஒரு நாள் வீணாகுது. ஒரே ஒரு வண்டி தான், இண்டிகோ மட்டும்தான். அவன் சொல்வதுதான் விலை, அவன் போடுறதான் டிக்கெட் சார்ஜ், அவன் சொல்றதான் விலை. அவன் எடுக்கிற நேரம், பறக்கிற நேரம் தான் பறக்க முடியும். இது எந்த மாதிரி வளர்ச்சி? எந்த மாதிரி வளர்ச்சி? நீங்க பாத்தீங்க, தொடர் வண்டியும் மோதிக்கொண்டது. அது எவ்வளவு உயிர் சேதம் நடந்ததுன்னு தெரியும். ஒரு தண்டவாளத்தில் எதிரே தொடர்வண்டி வருவதை கவனிக்காத நிர்வாகிகள், கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் சகித்து கொண்டோம். இப்ப யாரும் ஜிஎஸ்டி பேசுறது இல்லை, பழகிட்டான். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. காலையில வந்து பார்த்தா கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். நான் கூட கேட்டேன், என் லாபத்தை எடுத்துக்க வரி எனக்கு கொடுத்துருன்ட்டு. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஒரு மாடு வளர்க்குறீங்க, அதுக்கு பால் கறக்கிறது சரிதான், ஆனா அதுக்கு புல்லு போடணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை வைக்கணும், தண்ணி காட்டணும். இதுல எதையுமே செய்யாமல் நீங்கள் பாலை மட்டுமே கறந்து கொண்டிருந்தால் இந்த மாடு செத்து விடும். அப்படித்தான் எதையும் மக்களுக்கு திருப்பி தராமல் வரியை மட்டும் வசூலித்துக் கொண்டிருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து பாருங்கள்.